ஜீவா சார், உங்கள் லுக் வந்து பயங்கர ஸ்மார்ட்டாக இருக்குது. ஜிப்சி மாதிரியே. ஜிப்சி செகண்ட் பார்ட் ஏதாவது போயிட்டு இல்லை, இந்த லுக்கு வந்து இஸ் ஆக்சுவலி வேலையில்லாமல் இருக்கிற லுக் இது. ராசிகண்ணா மேம், நல்லா நீங்கள் பார்க்குறதுக்கு ஹாலிவுட் ஹீரோயின் மாதிரி இருக்கீங்க. இன்னமும் தமிழ்லையும் ஹிந்திலையுமே சுற்றிட்டு இருக்கோங்கிற ஃபீலிங் ஏதாவது இருக்கா? ஏன்னா எதுவும் வாய்ப்பு வந்ததா ஹாலிவுட் சைட்லேருந்து? நீங்கள் நடந்து வர்றப்ப பார்த்து நானே மறந்துட்டேன். வரலையே சார், நான் வெயிட் பண்ணுறேன். பண்ணணும். தேங்க்யூ சார். ப்ரொடியூசர் சார், இது இந்த படத்துக்கு அப்பாற்பட்ட கேள்வி, ஆனால் நீங்கள் சம்மந்தப்பட்ட கேள்வி. இன்னைக்கு வந்து டிராகான்னு சொல்லி அவ்வளோ பெரிய ஜெயிச்சிருக்கிறாப்புல உங்கள் ஹீரோ, அதாவது உங்கள் டைரக்டர். அவருக்கு ஏஜிஎஸ் 2 படம் அவரை யூஸ் பண்ணிடுச்சு. நீங்கள் தான் அவருக்கு வாய்ப்பு பெருசாக கொடுத்தது டைரக்டரா. அவரை ஹீரோவா டைரக்டரா ஒரு முயற்சி நடந்ததா கேள்விப்பட்டோம். அது நடக்குதா? நடந்துட்டு இருக்கு. சுந்தர் சி லாரன்ஸ் மாஸ்லாம் எப்படி பேய் வச்சு நிறைய படங்கள் பண்ணுறாங்க. ஏன்னா தமிழ் சினிமாவில் 100 crore கிளப் மாதிரி இப்போ பேய் கிளப்பில் அவங்களாம் இருக்காங்க, சுந்தர் சி லாரன்ஸ்லாம். இப்போ நீங்களும் ஜாயின் ஆகிட்டீங்க, வரிசையாக பேய் படங்கள் எதிர்பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு 100 கோடி கலெக்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம நிச்சயமாக அதே மாதிரி வரிசையாக நிறைய படங்கள் பண்ணுவோம். தேங்க்யூ சார். ஜீவா சார், நீங்கள் ஒரு ப்ரொடியூசரோட பையங்கிறதுனால தான் அடுத்த படம் நான் காசு இல்லாமல் கூட பண்ணுவேன் அப்படின்னு சாருக்காக சொன்னீங்களா? இல்லை செலவு ஜாஸ்தி ஆகிடுச்சு? ஏன்னா உங்கள் நண்பர்களும் நிறைய ஹீரோக்கள் இருக்காங்க உங்கள் சேம் செட்டு. எல்லாரும் அப்படி ஒத்துப்பாங்களா, இல்லை உங்கள் பெருந்தன்மையான குணமா? இல்லை சார், இது வந்து எங்கள் அப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. சாதாரணமாக இப்போ பாருங்களேன், இப்போ இந்த மாதிரி நான் ஏதாவது சம்பளமே கேட்டேன்னு வச்சுங்களேன், சார் எனக்கு இவ்வளோ கோடி கொடுங்க, அவ்வளோ கோடிங்க கொடுங்கன்னா ஸ்ட்ரைட்டாக எங்கள் அப்பா சாருக்கு ஃபோன் பண்ணிவிடும். அதெல்லாம் அவனுக்கு அவ்வளோ கொடுக்காதீங்கன்னு சொல்லிவிடுவாங்க. நீங்கள் படத்தில் செலவு பண்ணுங்கள், நல்ல புது டைரக்டரை போடுங்க, அண்டு ப்ராடக்ட்டுக்கு வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. அப்புறம் அது வந்து நல்லா பிஸ்னஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த படத்தில் திரும்ப அதே இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் வந்து இன்னும் நல்ல பிரம்மாண்டமான படமாக எடுங்க அப்படின்னு தான் சொல்லுவார். அதுதான் அப்பாவோட சீக்ரெட்டு. அதனால தான் நிறைய ஃபிலிம்ஸ் எடுக்க முடிஞ்சுது. சார், விடிவி 2 எப்போ எதிர்பார்க்கலாம்? விடிவி 2 இப்போதைக்கு இல்லை. பிடிகே பார்ட் 2 தான் இப்போதைக்கு இல்லை. ஏன்னா வேற நிறைய பார்ட் 2 இருக்கு. அதை கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ணுவோம். விஜய் சார், சார், என் இனிய பொன்னிலாவு படத்தில் இடம்பெறுமா, இல்லை இங்கே மட்டும் காட்டப்பட்டதா? அதுக்கு முறைப்படி அனுமதி வாங்கி யூஸ் பண்ணீங்களா? அது மொத்த டீட்டெயில் சொல்லுங்கள் சார். ஏன்னா அதை பற்றி ஒரு கேஸ் இருக்கு இல்லையா? அது வந்து முறையாக இளையராஜா சார்கிட்ட இருந்து வாங்கி பண்ணோம். அதுக்கு பிறகு வந்து சரிகமா தான் அதனுடைய அவங்க ஓனர்ன்னு சொல்லிட்டு அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டுக்கு போயிட்டு கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது நாங்கள் சரிகம்மா கிட்ட பேசி அவங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்து அதை வாங்கியாச்சு. இப்போது தேட்டரில் என் இனிய பொன்னிலாவை நீங்கள் பார்க்கலாம். உங்ககிட்ட இன்னொரு கேள்வி. ஆமாம் சார், நீங்கள் வந்து அவர் தான் ரொம்ப நேரமாக ராசி மேம் கேட்குறாங்க, யார் கேள்வி கேட்குறாங்கன்னே தெரியல. ஸோ அப்புறம் சார், இந்த உங்கள் படத்தில் வந்து 100வது படமாக வந்து விஜய் தான் நடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இது நான் சொல்லிட்டேன்னா இப்போ இதுதான் ஹெட்லைன்ஸா இருக்கும். இல்ல அது சொல்லிருந்தீங்க. ஆனா 100வது படம் என்ன எடுக்கிறாங்க தெரியல சார். அதான் கொஞ்சம் அவர் வந்து கடைசி படம் அறிவிச்சிட்டாரு, அதனால தான் கேட்டேன். அப்படியா சார்? தெரியல சார், நான் எனக்கு இந்த நியூஸ். பட் ஏதாவது மிரக்கல் நடந்தாலும் நடக்கும்னு நினைக்கிறேன். ஜீவா சார், சூப்பர் குட்டே கிட்டத்தட்ட 100 படங்களுக்கு மேலே பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பெரிய இந்தியாவில் ப்ரொடியூசரு. இந்த கதையை ஏன் அப்பாட்ட சொல்லாமல் ஐஸ்வரி சார்கிட்ட தான் சொல்லணும்னு போனீங்களே, என்ன காரணம்? எனக்கு அப்போவே அந்த ஸ்டேட்மெண்ட் அவருக்கு 1 செகண்ட் கணேஷ் சார் பதில் சொல்லுவார் இதுக்கு. நான் அவங்க அப்பாவுக்கு இந்த படத்தை போட்டு காமிச்சேன், பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாரு. அப்போ நான் ஒரே வார்த்தை சொன்னேன், சார் நீங்கள் செய்ய வேண்டியதை நான் செஞ்சுருக்கிறேன் சார்ன்னு சொன்னேன். நிச்சயமா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு போயிட்டார். சார் வந்து இப்போது அப்பா பார்த்துட்டிங்கன்னா இப்போ ரொம்ப செலக்டிவாக தான் படம் பண்ணுறாரு. அதில் ஏற்கனவே 99ல் ஒரு படம் வந்து நான் அப்பாவுக்கு பண்ணுறேன்னா, ஸோ இப்போது அதுக்கப்புறம் 100th ஃபிலிம் என்ன பண்ணுறாருன்னு தெரியல. பட் இப்போ அந்த 99th ஃபிலிம் ஏற்கனவே நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம். ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாக அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே இதில் இருக்குது. ஸோ இந்த படம் முடிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்கிரிப்ட் போகிறதா இருந்தது. அதுவும் நல்ல பெரிய பட்ஜெட் படம் தான் சார். சும்மா ஒரு ஜாலிக்கு தான் நான் எப்போயா சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் நான் சொல்லுவேன். இல்லை வீட்டுக்கு போனால் செம்ம அடி விழும்.
பட் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 to 8 ஃபிலிம்ஸ் வந்து அப்பா கிட்ட பண்ணியிருக்கிறேன். அண்ட் இப்போ ஈலாம் பார்த்துட்டிங்கன்னா பெரிய பட்ஜெட் ஃபிலிம்ஸ் தான் சார். பட் இப்போது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இந்த ஓடிடி அது இதுன்னு எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிஸ்னஸ் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஆகிறதுனால கொஞ்சம் பார்த்து தான் முடிவு பண்ணுறோம். பட் கணேஷ் சார் பார்த்துட்டிங்கன்னா தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது ஒரு ஃபிலிமில் வந்து ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஏதோ கொஞ்சம் நிறைய செலவு பண்ணிட்டா கூட அடுத்த படத்தில் நாங்கள் வந்து கொஞ்சம் அதை கழிச்சுப்போம், நாங்கள் வேறு மாதிரி நாங்கள் இது பண்ணிப்போம். பட்டு அப்பா என்ன திரும்ப நான் வந்து அது வேறு கணக்கில் நான் சொல்லணும் அதுக்கு. சார் வருஷம் பண்ணலான்னு சொல்லிட்டாரு, அந்த கணக்கெல்லாம் இப்படி எதில் வருமா சார்? நிச்சயமா சார். இது வந்து இது வந்து நாங்கள் பிஸ்னஸாக பண்ணல. இப்போ ஆக்சுவலி பார்த்துட்டிங்கன்னா கணேஷ் சார் வந்து அவருக்கு எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி எங்ககிட்டயும் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்குது. பட் ஒரு பேஷனாக தான் இது ஒரு விஷயத்த பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி இப்போ பாவிஜய் சார் வந்து அவரோட ட்ரீம்ஸ் வந்து எல்லா விதத்துலையும் வேறு ஏதோ ப்ரொடக்ஷன் கிட்ட எடுத்துகிட்டு போகாமல் ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்ஷனுக்கு வந்தால் அவங்களோட அவரோட ட்ரீம்ஸ் ஃபார்வர்ட் போகும். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து கொஞ்சம் புது டைரக்டர்ஸ், அது இல்லாமல் ஒன் ஃபிலிம் பண்ண டைரக்டர்ஸ் எல்லாமே கணேஷ் சார் கிட்ட எடுத்துகிட்டு வருவேன். அண்ட் அது இல்லாமல் அவங்கக்கிட்ட நிறைய ஒரு தொடர்ந்து படங்கள் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த தியேட்டர்ஸ் அந்த இது, ஸோ அதனால் வருஷம் வீட் லைக் டு டூ. அண்ட் நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி இப்போது கொஞ்சம் வருஷம் படம் பண்ணுறதுனால அதுக்கேற்ற மாதிரி கதைகளும் எங்களுக்கு டைரக்டர்ஸ் எழுதுவாங்க. ஜியோ சார், இல்லை வேலை வெட்டியே இல்லைன்றீங்க, லுக்கு சூப்பராக வருதுன்னு சொன்னீங்க, கதை சொல்கிறதுக்கு யாரும் வரது இல்லையா உங்ககிட்ட? ஆமாம், கதை சொல்கிறதுக்கு வரது அப்படிலாம் இல்லைங்க. ஏன் கதை சொல்கிறதுக்கு வரது இல்லை, ஏன் சொல்ல மாட்டாங்க? இவ்வளோ டைரக்டர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு எந்த ஆக்டரும் வந்து இவ்வளோ புது டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணதில்லை. ஐ திங்க் அந்த பெருமை எனக்கு தான் போய் சேரும். அண்ட் நிச்சயமாக நான் இப்போது நம்ம பிளாக் படத்தோட டைரக்டரோட ஒரு படம் பண்ணுறோம். அதுவும் கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். அண்ட் அது இல்லாமல் சூப்பர் குட்டுக்கு ஒரு படம் பண்ணுறோம். அண்ட் அது இல்லாமல் இன்னொரு ஃபிலிம் இப்போது நாங்கள் வந்து ரிலீஸ் ஆகணும், ஒரு காமெடி படம் பண்ணி நானும் ஒரு டைரக்டர் அமைச்சிருக்கேன். ஆமாம், அவரும் ஒரு சந்தோஷம்னு ஒரு டைரக்டர் அமைச்சிருக்காரு. ஸோ இந்த படம்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த கலெக்ஷன்லாம் போனதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி சரி பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்களோட கதையை கேட்டு அது முடிவு பண்ணலான்னு இருக்கிறோம். ஓகே, என்னது இது? இல்லை அது சஸ்பென்ஸ். அது அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ.